ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதேவ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சபா சினிமால முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பனையூர் அலுவலகத்துல ஒரே பரபரப்பு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, இந்த இணைப்பு விழாலாம் ஒரு பக்கம் ஜாலியா ஜெகஜோதியா நடந்துகிட்டு இருக்க, அங்க பேசின ஒருத்தர் என்ன பேசுறாருன்னா அதுதான் பாயிண்ட். என்னப்பா அப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 தேர்தலில் நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு எழுதிய அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கினார். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் அந்தியோடு நேரத்தை பார்க்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. மக்கள் முதலமைச்சர் விஜய் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? அனைவருமே இன்றைக்கு புரட்சி தலைவர் வழியிலே, புரட்சி தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னவர்களுக்கு மரியாதை எங்களுக்கு மரியாதை இருந்தது. அது மட்டும்தான் எங்களுக்கு வேற எதுக்கு நான் கேட்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை. பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியில தான் நிம்மதியா இருக்கிறோம். அண்ணா ஆனந்தன் சொன்னாரு, நாங்க கடம்பூர் ராஜா இது கூட நாங்கள் எல்லாத்தையும் கூட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்னன்னு வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்துல தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில நாங்கள் அனைவரும் இருப்போம். அடுத்து பேசின தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா தான் இருப்போம். வெளியில இருந்து வேற கட்சியில இருந்து வர்றவங்கள மாற்று கட்சிக்காரங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர்லாம் 3 தடவை 2 தடவைலாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்பதிலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்க வேண்டாம். இதற்கு முன்பாகவே அவங்க எல்லாமே பேசினோம். நம்மளுடைய இனி வரும் காலங்களில் நீங்க மாற்று கட்சிகள்லாம் இனிமேல் உங்களை நாங்கள் சொல்லவே கூடாது. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்றுதான் நான் உங்களை அழைக்க வேண்டும். உங்களுக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கலாம், என்னடா இது இவ்வளோ காலம் ஒரு இடத்துல இருந்தோம் இப்போ வந்திருக்கிறோன்னு. அதுக்கெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம். இப்படி பனையூர் அலுவலகம் பக்கம் ஒரே பரபரப்பா ஜெகஜோதியா இணைப்பு விழா நடந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் என்னப்பா செய்தி அப்படின்னு அண்ணா அறிவாலயம் பக்கம் பார்த்தோம்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நம்ம தயவால தான் தற்போதைய தமிழ்நாடு அரசு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சியுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், நான் தடுக்க மாட்டேன். அடுத்ததா பேசின விஷயம் தான் முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படி பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு எல்லாரும் உறுதி ஏற்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு
முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம் என்று கூறி அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப என்ன சொன்னாரோ இப்பயும் அதே தான் சொல்றாரு. யாருப்பா அப்படி என்னப்பா சொல்லிவிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க எதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோன்ற விளக்கத்தை சொன்னாங்கல்ல, அதை இப்பயும் உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு பாரு. இப்பொழுது நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று தான் ஆதரவு அளிக்கிறோம். நாளை வருகிறோம். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பதெல்லாம் நாளை சிந்திப்பது. இப்பொழுது தாவேகா நல்லாட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்படி அமைச்சரா இருந்துகிட்டு தான் தோன்றித்தனமெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி. மற்ற கட்சியினுடைய வரலாற்றையோ மற்ற கட்சியுடைய வளர்ந்த விதத்தையோ அந்த வளர்கின்ற கட்சிக்கு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்த தியாகத்தையோ அவர் மதிப்பிடாமல் தான் தோன்றித்தனமாக இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வாக்களித்துதான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் இந்த கருத்தை சொல்கிறார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக போராட்டத்தில் அவர் முன்பாகவே நான் சென்று விடுவேன் என்பதை இறுதி எச்சரிக்கையாக கூறுகிறேன். அரசியலில் ஒரு பண்பு இருக்க வேண்டும், அரசியலில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஒரு பக்கம் இவர் இப்படி சொன்னாரா, இன்னொரு பக்கம் அவர் எப்படி சொன்னாரு அப்படின்றத பார்க்கணும். என்னப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவரு பொசுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். என்ன சொன்னாரு பாருங்க. புரட்சி தலைவர் அம்மா வேறு, இன்று இருக்கின்ற தலைமைகள் வேறு. இன்று இருக்கிற தலைமையை பொறுத்தவரை கூட்டு தலைமையை தவிர தனிப்பட்ட தலைமை அல்ல. ஆகவேதான் பல்வேறு நண்பர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய தலைமையில் இணைவது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. அதிமுக என்னவா இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். அப்புறம் பாருங்க, இந்த மின் வாரியத்தில் இருந்த ஹார்ட் டிஸ்க்லாம் காணாம போயிட்டு திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது வேற விஷயம். இப்போ என்ன விஷயம்னா, அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பாருங்க, நாங்க யாரையும் குற்றம் சாட்டவே இல்லையே, ஏன் நீங்களா முன் வந்து விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்து கேள்வி கேட்கிறார். நான் தான் சொன்னேன், உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னு உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தான்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடினாலும் யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடினாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவரே திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்தில் ஆஜராகி இப்போ சொல்றாரு. எந்த இடத்துலயும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும் தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன, அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி? ஆர்டிஸ்டை காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்? இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். அடுத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா கிட்ட செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த நிதியெல்லாம் குறைச்சிட்டாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, முதலமைச்சர் இதுக்கு எதிர்வினை ஆற்றல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் வந்துங்க நிதி ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதாவது 12,000 கோடி கொடுத்தது இப்போ 3,900 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்கல. சோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? இதை பத்தி பேசல. அண்ணாமலை புதுசா அண்ணாமலை வாழ்த்துக்கள் எங்க தலைவர் சார். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பரபரப்பா பண்ணிட்டு இருக்கு. அமைச்சர் வன்னியரசு பரபரப்பா ஆய்வு பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு திண்டிவனத்துல.
பாருங்க, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக வந்தனாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அந்த காட்சிகள் பயங்கர வைரலாச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடியே பதவியேற்பு விழால. இப்ப என்னப்பா விஷயம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் போய் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரிப்பன் வெட்டுறது, குத்து விளக்கேத்துறது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, என்னத்தை நீங்க களப்பலி செஞ்சுட்டீங்க, அப்படி என்ன செஞ்சு நீங்க வந்துட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. வேற எதை வச்சு நீங்க வெற்றி பெற்றீங்க? வேற என்ன ஃபீல்டு ஒர்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க? இதுதான் முதல் முறையா அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சிட்டு அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்களோட அமைச்சர்கள் தான் துறையில இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இன்றைக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆட்சி அமைத்து இத்தனை நாள் ஆகி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாருமே அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது இல்ல. அடுத்து பாருங்க, ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் அப்படின்னா சொன்னீங்களே, அதே நிலைப்பாட்டில் இப்போ இருக்கிறீங்களா? அந்த மதிப்பீடு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர்கிட்ட சொன்னார்னா, தேர்தலுக்கு முன்பு அவர்கள் மீது எங்களுக்கு இருந்த ஐயத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அவர் நினைத்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியும். அதிமுக கட்டுக்கோப்பாக தமது ஆதரவை நல்க தயாராக இருந்தது. அதிமுக மட்டுமல்ல, பாமக, பாஜக ஆகிய கட்சிகளும் ஆதரவு நல்க தயாராக இருந்தன. ஆனால் அந்த ஆதரவை பெறாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெளிப்படையாக கடிதம் எழுதி ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆகவே அவர் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சான்றாக இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்குறதுல திமுகவோட பங்கு புறந்தள்ளவே முடியாது. இப்ப ஆலோசனை கூட்டத்தில் அவங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்தியா பிளாக் என்கிற மதச்சார்பின்மைக்கான தேசிய அளவிலான அந்த கூட்டணி அமைந்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு மகத்தானது. அவர்களும் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் இப்போது இந்தியா கூட்டணி முதல் முறையாக கூடுகிறது என்பது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அதற்காக பெரிதும் வருந்துகிறோம். அரசியல் சூழல் அவ்வாறு அமைந்துவிட்டது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், என்னப்பா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்றார். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வேறு முழக்கங்களோடு அவர் களம் காண விரும்புகிறார் என்று நான் கருதுகிறேன். பாஜகவின் இன்னொரு முகமாக இல்லாமல் அது முற்றிலும் புதிய முகமாக, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற முகமாக, மொழி உரிமைகள், இன உரிமைகள் உள்ளிட்ட தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் முகமாக இருக்குமேயானால் அவரை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணாமலையுடைய அரசியல் வருகை தொடர்பா இவர் இப்படி சொன்னாரா? அதுக்கு ஜவாஹிருல்லா என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பாதியிலேயே விருப்ப ஓய்வு பெற்று தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்தார். அப்புறம் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். இப்போ அவர் ஒரு வேலை இல்லாத இளைஞராக இருக்கார். அதனால் இந்த வேலையை செய்கிறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்குமா, மக்களுக்கு நன்மை செய்யுமாங்கிறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வேலையில்லா பட்டதாரி சங்கத்தை உருவாக்கியிருக்கார் போல. இங்க ஆளாளுக்கு போராடி அரும்பாடுபட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க, அங்க ஒருத்தர் என்னடானா அசால்ட்டா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாருப்பா அவரு? அதான் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. இப்ப என்ன விஷயம் கேக்குறீங்களா? அதோட நிறுவனர் தொடங்கினார்ல, அவர் அமெரிக்கால இருந்து நாடு திரும்பி இருக்கிறார்.
நாடு திரும்பினவர் அடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தர் சாலையில போராட்டத்தில் கலந்துக்கிறார். அங்க என்ன சொல்றாருன்னா, பதவி விலகணும், பதவி விலகணும், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு முழக்கத்தை எழுப்புறார். ஒரு பக்கம் இவங்க சீரியஸா இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்க, அங்க ஒரு விஷயமாயி போச்சு. இதுக்கிடையில அண்ணன் நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையிலே முதல் வரிசையில் இருப்பவர் மோடி அவர்கள். அவரை பாரதிய மோடி அவருடைய வழியிலே தான் இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சீனியர் நட்டு கொடுத்த பிறகு எப்படி ஆட்சியிருக்க முடியும்? ஒரு கட்சியில் இருந்து கொண்டு ராஜினாமா கருத்து கொடுத்து விட்டு பிறகு அவர்கள் போன பிறகு ஆசீர்வாதம் எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரிலாம் இப்ப கிடையாதப்பா. அந்த காலத்துல சாப்பாடு அவ்வளவு சத்து, அவ்வளவு ஆரோக்கியம். இப்ப அது இது என்னத்தையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பாத்துக்க அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இப்போ மக்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, என்ன செய்யறீங்க, ஆரோக்கியமான உணவுலாம் சாப்பிட்றீங்களா, உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா, இப்போ சத்தான உணவு கிடைக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம் ஆயிடுச்சு. எது சத்துங்கிறதே மக்களுக்கு தெரியல. ஏதோ டைமுக்கு சாப்பிடணும், என்ன கிடைச்சாலும் சரி அப்படிங்கிறத சாப்பிட்டு போயிடுறாங்க. ஃப்ரீடம் அவள் அதுக்கு தனித்தனியாக மூலையில் உட்காந்து ஃபோனாக பார்த்துக்கிட்டு அவள் அதுக்கு சாப்பிட்டு போகிறா. அவங்களுக்கு தேவை வாயில் உள்ள வந்து ஒரு டேஸ்ட் தான். இப்போ சிக்கன் 65 இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, எல்லாம் வந்து இன்னைக்கு நான் சாப்பிட்டேன்ப்பா, டேஸ்டா இருந்துச்சு, சாப்பிட்டேன், எனக்கு அன்னைக்கு திருப்தியா இருக்கும். ஆனால் அதோட விளைவுகள் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. இப்போ பயிர்கள் முதற்கொண்டு உடம்பு போட்டு சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது சத்து? இப்போ நைட்டு தான் சாப்பிட்றோம், நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகமாக இருக்குது, அதில் என்ன சத்தான பொருள் இருக்குது? யார் உடம்புலையும் இப்போதைக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை. அந்த எண்ணெய் ஊற்றணும்னாக்கா அதை கடைசி வரைக்கும் மாற்றுறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் அதை அப்படியே போட்டு திருப்பி போட்டு இது வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆக மாட்டேங்கிறாங்க. இது மக்கள் வந்து விழுப்புரம் ஆகணும். ஏன்னா அன்னன்னைக்கு வாங்கி சாப்பிடணும், அன்னன்னைக்கு பொருளை பயன்படுத்தணும். இது பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா வகையில் பார்த்தா மைதா உடம்புக்கு ரொம்ப ஒத்து வராது. ஆனால் அதுதான் ரொம்ப கேட்குறாங்க. உடம்பு வந்து ஆரோக்கியம் வச்சுருந்தா தான் நாம் ஹெல்த்தியாக நம்ம நல்ல முறையில் இருந்தால் தான் நம்மளால சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், என்ன வேணால் பண்ணலாம். சாப்பாடு வந்து சரியாக அவங்க சாப்பிட்றதில்ல. சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா உடம்பு உடனே ஜீரணம் ஆயிடும். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. நான் கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய